உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பயிற்சி, அதாவது சனி பயிற்சியாகி மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இந்த வகையில சனி மீன ராசிக்கு வந்து அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு மீன ராசி குருவுடைய வீடு. முழு சுபகிரகம் குரு தான். அவரோட வீட்டுக்கு சனி வரப்போறாரு. இங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்க போறாரு. என்ன மாதிரி பலன ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன் குடுக்க போறாரு நம்ம பார்க்க போறோம். அதாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஜென்மச்சனி, 7 சனி இது மாரி சனிய பத்தி நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நெனைக்கிற மாரி சனி வந்து ரொம்ப கெட்டவர்லாம் இல்லங்க. அவர் வந்து நம்ம யார நல்லவர்ன்னு நெனைக்கிறோமோ, அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. யார கெட்டவர்ன்னு நெனைக்கிறோமோ, அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உலகம். அதனால வந்து எதையுமே வந்து எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு வராம, நிதானிச்சு யோசிச்சு, இவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா, கெட்டது செய்வாங்களான்னு பார்க்கும்போது தான், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில தான் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம வந்து பலன்கள் குடுக்க போறோம். சனி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள் குடுக்க போறார்ன்னு பார்க்க போறோம். தொடர்ந்து காணொளிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதாவது கன்னி ராசிக்கு சனி யார் அப்படின்னா, மிகச்சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னி ராசிக்கு யோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசி, அதாவது யோகஸ்தானம்ன்ற 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்து அதிபதியா வரக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான். ஸோ யோகாதிபதியா வரக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல தற்சமயம் இருந்துட்டு இருக்காரு. மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில அவர் வந்து மீன ராசிக்குள்ள என்டர் ஆயிடுவார். மீன ராசின்றது ராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல சனி வர்றது வந்து கண்டசனி காலம், பொல்லா துயரங்கள குடுக்கும், சங்கடங்கள குடுக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்களே. இது எப்படி நல்ல பலன் நம்ம சொல்ல முடியுது அப்படின்னு கேட்கலாம். நியாயமான கேள்வி தான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நான் சொல்றேன். அதாவது விதின்றத மட்டும் நம்ம பொதுமையா எடுத்துக்காம, விதி விலக்குகளையும் நம்ம பார்த்து தான் ஒரு பலன் எடுக்க முடியும். ஒரு ஜோதிடத்த பொறுத்தவரைக்கும் ஒரு நம்ம ஜாதகத்துக்கு ஒருத்தவங்க பலன் சொல்லும்போது கூட, ஒரு பாதக ஸ்தானத்துல, ஒரு பகை ஸ்தானத்துல, ஒரு தோஷ ஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா, அது தோஷம் செய்யுமா, செய்யாதான்றத நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே அடிப்படையில தான் இப்போ கோச்சார அடிப்படையில சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு யாருன்னு பார்க்கும்போது, அவர் உங்களுடைய நண்பர். அவர் எங்க வர்றாருன்னா, ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதாவது யோகஸ்தானத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றது. 7ஆம் இடம்ன்றது உங்க ராசிக்கு நேர் எதிர் நிலைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு அவர் வர்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யோகத்த செய்றவரு உங்களுக்கு பார்வைய குடுக்க போறாருன்னு அர்த்தம். நமக்கு நல்லது செய்ற நம்ம பார்வையில நம்ம இருக்கிறது நல்லது தானே. ஸோ அது இப்ப எதிரியா இருந்தா ஒரு பகை கிரகம் வந்து 7ஆம் இடத்துல வந்து அமருது அப்படின்னா, நீங்க கவனமா இருங்க, பாதுகாப்பா இருங்க, சூதானமா இருங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். ஆனா இங்க சனி யாருன்னா, உங்களுக்கு யோகத்த செய்யக்கூடிய உங்க குலதெய்வத்தோட அம்சமா இருக்கக்கூடிய ஒரு யாருன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் தான். அவர் 7ஆம் இடத்துக்கு வந்து அவர் அங்கருந்து உங்களுக்கு ராசிக்கு பார்வைய குடுக்குறது நல்ல விஷயம் தான். ஸோ, அதனால கன்னி ராசிக்காரர்கள் விதிய மட்டும் பார்த்து கண்ட சனி நமக்கு வந்து பாதகத்த செய்யும், கஷ்டத்த குடுக்கும் அப்படின்னு நினைக்காம, விதி விலக்கின் அடிப்படையில சனி நல்லது செய்வார் அப்படின்றத நீங்க நம்புங்க. வாழ்க்கையில நிச்சயமா பெரிய மாற்றத்த மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல இருந்து நீங்க அனுபவிக்க போறீங்க. பல நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது அப்படின்றத நான் வந்து உறுதியா சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ராசி பலன்கள் பார்க்கும்போது, அதாவது கோச்சார பலன்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகத்த மட்டும் நம்ம எடுத்து பலன் சொல்லக்கூடாது. கூடுதலா அதோட தொடர்புடைய கிரகம். நவகிரகங்களும் ஒண்ணு ஒண்ணு பின்னி பிணைஞ்சு தான் செயல்படும், பலன்கள குடுக்கும். ஸோ அந்த வகையில சனி பகவானுக்கு கேந்திர ஸ்தானத்துல உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டு இருக்காரு. அவருமே மே 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வந்துருவாரு. கடக ராசிக்கு குரு பகவான் வர்றது அப்படின்றது, அவர் தன்னோட உச்ச வீட்டுக்கு வர்றதா அர்த்தம். குரு பகவான் உச்ச பலம் பெறுறது, உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல அவர் வந்து முழு பலம் பெறுறது, உங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே நல்ல பலன் தான் செய்யும். ஒட்டுமொத்த உலகத்துக்குமே நல்ல பலன்கள் உண்டாகுன்றத நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்லவர் ஒருத்தர் வந்து பலமாகுறது, எல்லாத்துக்கும் ரொம்ப சிறந்த ஒரு யோக பலன குடுக்குன்ற வகையில, குரு பகவானுடைய உச்ச பலம் அப்படின்றது வந்து உங்களுக்கும் பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றத்த குடுக்கும். நீங்க குரு பகவானோட உச்ச பலத்த நம்ம ஏன் எதுக்கு எடுத்துக்க வேண்டியிருக்கு? உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு சனி பயிற்சிய பார்க்கும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பயிற்சியாகி உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசிக்கு போறாரு. அந்த மீன ராசியுடைய அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, வியாழன் தான். ஸோ அந்த வியாழன் வந்து அவர் உச்சம் பெறது. சனிக்கு வீடு குடுத்தவர் உச்சம் பெற்று நல்ல நிலையில இருக்கிறதுன்றது ரொம்ப சிறந்த விஷயம். பொருளாதார ரீதியா தனக்காரகன் உச்ச பலம் பெறுறது, நல்ல தன பணப்புழக்கங்கள குடுப்பாரு. அவர் அங்க இருந்த மாதிரி சனிக்கு தன்னோட பார்வையும் குடுப்பார். 9ஆம் பார்வையும் குடுப்பார். சனி பார்வை அதாவது ச குருவுடைய பார்வையில ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா, அது வந்து முழு பரிசுத்தமான தன்மையோட இருந்து நல்ல பலன்கள தான் கண்டிப்பான முறையில குடுக்கும். உங்களுக்கு யோகத்த செய்யக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது. இன்னும் பவர்ஃபுல்லா சனி வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள குடுக்க போறான்றதுக்கான ஒரு அடையாளம். என்னென்ன வகையில அப்படின்னா, தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கிறது, உங்களுடைய தடைப்பட்ட முயற்சிகள் எதுவா இருந்தாலும் அது நல்லபடியா ஈடேறுறதுக்கு கோச்சார அடிப்படையில சனியும், குருவும் சாதகமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த சனியும், குருவும் இணையக்கூடிய நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ராசி நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கடக ராசி, இன்னொன்னு வந்து மீன ராசி. 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நீர் ராசி. ஸோ நீர் ராசிய நீர் ராசியில இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால வந்து வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா நல்ல பெரிய முன்னேற்றமும், ஆதாயங்களும் வாழ்க்கையில
ஏற்பட போகுது. வாழ்க்கையில புது புது நல்ல நபர்கள், புது நண்பர்கள், உறவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. அதன் மூலியமா நீங்க நல்ல ஒரு பெரிய உயரத்த உங்க வாழ்க்கையில அடைய போறீங்க. யாரெல்லாம் உங்கள வந்து நீங்க தாழ்ந்து கீழ விழுந்துருவீங்க அப்படின்னு நெனச்சாங்களோ, அவங்க முன்னாடிலாம் நீங்க உயர்ந்து வளர்ந்து நிக்க போறீங்க. வானளாவ உயர்ந்து நிக்க போறீங்க அப்படின்றது தான் உள்ளபடியே உண்மையா இருக்கு. சனி பயிற்சியோட பலனே அதுதான் உங்களுக்கு. மேலும் இப்ப நடக்க இருக்கக்கூடிய இந்த வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான இந்த சனி பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவர் வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அதாவது மீன ராசி அப்படின்றது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குருவுடைய வீடு, சுபகிரகத்தோட வீடு. ஸோ அங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்கு. அதாவது 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து 2 1/2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 1/2 ஆண்டுகளுக்கு நடுவுல வரக்கூடிய ஓராண்டுல தான் வந்து குருவுடைய பயிற்சியும் இருக்கு. குருவும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவருடைய உச்ச வீட்டுக்கு வரப்போறாரு. ஸோ குருவுடைய அந்த உச்ச நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கு சுபத்துவ தன்மைய கூட்டிக்கிட்டே போகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி இருக்கிறது குருவுடைய வீடு. அ மோட்சஸ்தானம் 12ஆம் இடம், காலபுருஷனுக்கே 12ஆம் இடம் அதுதான் மீனராசி. ஸோ அந்த வீட்டோட அதிபதி தான் குரு பகவான் தான் உச்சம் பெறப் போறாரு. மே மாதம் 26ஆம் தேதி சனி பயிற்சியில ஆனதுலேருந்து 2 மாசம் கழிச்சு. மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆறாரு. அங்கருந்து மே 26ஆம் தேதி குரு பயிற்சி ஆறாரு. குரு பயிற்சியாகி அவருடைய நிலை வந்து சனிக்கு பார்வை குடுக்க போகுது. அதாவது சுபத்துவமான குருவோட வீட்ல இருக்கக்கூடிய சனிக்கு, குருவுடைய பார்வையே கிடைக்க போகுது. குரு முழு சுபகிரகம் அவரோட பார்வையோட இந்த 1 ஆண்டுகள் இருக்க போறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஓராண்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு சனி பகவான்? ஏன்னா சனி பகவான் 2 ஆண்டு இருப்பாரு. குரு 1 வருஷம் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னங்க ஆகும் அப்டின்னா, குரு அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்கு போயிடுவாரு. சிம்ம ராசிக்கு போனாலும் சனி இங்க தான் இருப்பாரு. 2ஆம் இடத்துல தான் இருப்பாரு. அவர் வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கு வரப்போறாரு. ஸோ இந்த வகையில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கக்கூடிய சனி பகவான், அடுத்து வரக்கூடிய அந்த ஓராண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தான் குடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சரியாம, பிறழாம கண்டிப்பான முறையில குடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாம இந்த கோர்ட் வழக்குகள் இது விஷயமான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் யார் பக்கம் நியாயம் இருக்கோ, அந்த நியாயம் கண்டிப்பான முறையில ஜெயிக்கும் அப்படின்றத தர்மம் ஜெயிக்கும் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா சனி பகவான் வந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கு வரப்போறாரு. குருவோட வீட்ல இருக்கக்கூடிய நிலையில, அங்க இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில வந்து அமரும்போது, கண்டிப்பான முறையில நீதி நெறி தவறாத ஒரு சரியான ஒரு அரசாட்சிய நம்ம சனி பகவான் வந்து கண்டிப்பா அருளப் போறாரு. அந்த வகையில எல்லாத்துக்குமே இந்த இனி வரக்கூடிய காலங்கள் வந்து பொற்காலமா தான் இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த 2026ஆம் ஆண்டு முழுமையா யோக பலன்கள் 2026லேருந்து அடுத்த 2027 மே மாதம் வரைக்குமே ரொம்ப ரொம்ப யோக காலமா இருக்க போகுது. எல்லாருக்குமே வந்து பொருளாதார முன்னேற்றங்கள் பொருளாதாரம் தான். நாட்டோட பொருளாதாரமும் சரி, தனிப்பட்ட மனிதர்களோட பொருளாதாரமும் சரி ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கேற்ற கிரக நிலைகள் மிக அற்புதமா இருக்கு. குருவுடைய அருள் தான். மிக மெயினான காரணம் குருவுடைய அருள். குருவோட இணைவு பெற்ற சனியும் சிறந்த யோக பலன தரப்போறாருன்றத நம்ம இவ்வளவு நேரம் பார்த்து வந்திருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. அது மட்டும் இல்லாம ஏனைய கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள்னு வர்றது ராகு, கேது தான். சனி, குருவுக்கு அடுத்ததா ஆண்டு கிரகங்களா பார்க்கக்கூடியது ராகு, கேது. ராகு, கேதுவுமே வந்து கும்ப ராசியிலயும், கேது வந்து சிம்ம ராசியிலயும் இருக்கிறது வந்து உன்னதமான பலன்கள தான் கண்டிப்பான முறையில குடுப்பாங்க. இந்த ஆண்டு முழுதும் ராகு, கேது வந்து அதே ராசியில தான் தொடர போறாங்கன்றது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த வகையில அவங்களுக்கு எந்த மாற்றம் இல்லனாலும் கூட, குருவோட மாற்றமும், சனியுடைய மாற்றமும் நல்ல பலன்கள கண்டிப்பான முறையில குடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, கோச்சார அடிப்படையில நம்ம ராசிக்கு தற்கால கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, குரு எங்க இருக்காரு, சனி எங்க இருக்கிறாரு, இவங்க என்ன நட்சத்திரத்தில இருக்காங்க, இந்த பயணங்கள வச்சு தான் நம்ம வந்து கோச்சார பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். அது 100% முழுமையா நல்ல பலன்கள தான் குடுக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒவ்வொரு ராசிக்குமே உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நல்ல பலன தான் குடுக்க போகுதுன்றது எந்த சந்தேகமும் இல்ல. இத தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமா உங்களுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலத்துக்கான பலன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதக ஆய்வும் தேவ. உங்களோட சுயஜாதகம் மற்றும் இந்த கோச்சார பலன்கள் 2யும் இணைச்சு நம்ம பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள் இன்னும் துல்லியமா சரியான பலன்களா இருக்கும். ஏன்னா உங்க ஜாதகத்தில சுய ஜாதகத்தில லக்னம் என்னவா இருக்கு? லக்னத்துக்கு நடப்பு தசாநாதன் பகையா? நட்பா? தசாநாதன் யாரு? புத்தி கிரகம் எது? தசா புத்தி கிரகங்கள் யார் யாரு? இந்த விஷயத்தலாம் நம்ம எடுத்து பார்த்து தான் வந்து கோச்சாரத்தையும் இணைத்து பார்த்து பலன் குடுக்கும்போது, இன்னும் சிறப்பா துல்லியமான பலன்கள் உங்களுக்கு குடுக்க முடியும். நிச்சயமா உங்களுடைய எதிர்கால பத்தின ஒரு புரிதல் ஏற்பட்டுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து மிக தெளிவான, துல்லியமான பலன்கள குடுக்க நான் தயாரா இருக்கிறேன். மீண்டும் உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள சொல்லி, இனி வர காலம் எல்லாத்துக்கும் இனிமையான காலமா இருக்கும் அப்படின்றத வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.